அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே 4-5 ஆண்டுகளாக சோழி பிரசனம் பார்த்து வருகிறேன். அந்த வகை எல்லாம் வல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயா திருத்தணியிலே அமைந்திருக்கின்ற பாதசனீஸ்வரருடைய பரிபூர்ணமான ஆசை இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். மாயன் மயம் தொடர்ந்து இந்த மாயன் மயனை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுகிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த வகையில இந்த மாதம் ஒவ்வொரு காலமும் சில கட்டங்களை நாம் கடந்துதான் வர வேண்டும். மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் பலமும் பலகீனமும் மனிதனுக்கு மட்டுமல்ல கிரகங்களுக்கும் உண்டு. அந்த வகையில பார்க்கும்பொழுது சூரியனை பொறுத்த வரைக்கும் பலம் இழந்து பலத்தை திரும்ப பெற்ற ஒரு அருமையான காலம் இந்த கார்த்திகை மாதம். சனி பகவான் வக்ரகதியாகிய வக்ர நிவர்த்தியான காலமும் இந்த கார்த்திகை மாதம். குருவோ வக்ரகதியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றார். பலம் முருந்திய கிரகமாகிய பூமிபுத்திரனாகிய செவ்வாயும் பலகீனமாகிய வக்ரநிலையில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த கார்த்திகை மாதம் பிறக்கின்றது. அதே நேரம் ஒரு கிரகத்துடன் நிலைப்பாடை வைத்து மட்டுமே சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா 16/1/2024 நவம்பர் மாதம் சனிக்கிழமை கார்த்திகை மாதம் பிறக்கின்றது. ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் இந்த கார்த்திகை மாதம். காரணம் குருவோடு சந்திரன் இணைந்து குருமண்டல குரு யோகத்தை தருகின்றார். அந்த அற்புதமான ஒரு நேரங்க. குருவும் சந்திரனும் இணைகின்ற ஒரு காலகட்டம். இதை சகட யோகம் என்று சொல்லுவார்கள். சகடை என்றால் சக்கரம். மனித வாழ்க்கையை இன்பமும் துன்பமும் கலந்து வருகின்ற ஒரு நிலையைத்தான் இந்த குருச்சந்திர யோகம் தருகின்றது. அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த கார்த்திகை மாதம் குருச்சந்திர யோகத்தோடு பிறக்கின்றது. மற்ற கிரகங்களும் பார்த்தீங்க ரிஷபத்துல குரு வக்ரம் அடைந்திருக்கின்றார். ரிஷபத்துல சந்திரனும் இருக்கின்றார்கள். கடகத்துல செவ்வாய் வக்ரமாய் இருக்கின்றார். கண்டியில கேது, துலாத்துல சூரியன் இழந்த பலத்தை திரும்ப பெற்றிருக்கின்றார். விருச்சிகத்திலோ புதன், தனுசுல களத்திரகாரகன் சுக்ரன், கும்பத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தியாய் இருக்கின்றார். மீனத்துல ராகு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கார்த்திகை மாதம் தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப பார்க்கலாம். தனுசு ராசி ஆன்மீக சகோதர சகோதரி கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட செவ்வாய் ஒருவன் பலகீனமாக இருப்பதனால சற்று கவனமாக இருங்க. புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை, சகோதர சகோதரிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் மறந்தது. அதாவது இந்த சகோதர சகோதரி உறவு இருக்கு பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சில சண்டை சஞ்சரவுகள் தீருகின்ற ஒரு காலமாகத்தான் அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு வருவதற்கான சூழல் இருப்பதால் அனுசரித்து போங்க. விட்டுக் கொடுப்பவர் யாரும் கெட்டு போவதில்லை. அதே நேரத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பலமிழந்து இருப்பதனால பூமி சம்பந்தமான தொழிலில் ஈடுபடக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருங்க. ஒரு வீடு கட்டுகின்ற முயற்சியாக இருந்தாலும், ஒரு இடம் வாங்கக்கூடிய முயற்சியாக இருந்தாலும், ஒரு இட சம்பந்தமான தொழில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் தோன்றுவதனால சற்று கவனமா இருங்க. அவசரப்பட வேண்டாம், யோசித்து முடிவெடுங்கள். அதே நேரம் அரசு துறையில வேலை பார்க்கக்கூடிய குறிப்பா பாத்தீங்கன்னா உடுப்பு அணிந்து யூனிஃபார்ம் அணிஞ்சு வேலை செய்பவர்கள் சற்று கவனமா இருக்கணும். பேச்சிலும் சரி, செயலிலும் சரி, செவ்வாய் பலகீனமான வக்ரமான இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனம் தேவை. இல்லை என்றால் சில பாதிப்புகளை தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால எச்சரிக்கையாக இருப்பது. சிலர் எல்லோரிடமும் அனுசரித்து போங்கள், கனிவாக பழகுங்கள். அவ்வாறு செய்வது பாதிப்பு இல்லாமல் காத்துவிடும். ஏதாவது ஒரு நல்ல முயற்சி, அரசு துறை சார்ந்த முயற்சி எடுத்தா அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க. வெளிநாடு செல்லக்கூடியவர்களும் இந்த காலகட்டத்தில் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. நான் ஏன் இதையெல்லாம் முன்னரே சொல்றேன்னா, ஒரு பலம் வாய்ந்த கிரகம் மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றியை எளிதில் தரக்கூடியவன் செவ்வாய். செவ்வாய் வருவாய் என்றே அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதனால கவனமா இருக்கணும் இந்த கார்த்திகை மாதம். அதே நேரத்தில் களத்திரகாரகன் சுக்ரன், சனி இருவராலும் நன்மை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். சனி பகவானால் எந்த காலத்திலும் எந்த கட்டத்திலும் நன்மை பெறாமல் துடித்துத்தான் போய்விட்டீர்கள். ஒரு நல்ல வேலை அமைந்தும் அதில் நிம்மதி இல்லை. இப்போ புதிய வேலைக்கு முயற்சி பண்ணா கூட அந்த முயற்சி தடங்கையாயிட்டு போகுது. நல்ல திருமணம், நல்ல குடும்பம் இருந்தும் அதில் ஏதோ ஒரு விரக்தியான ஒரு நிலையில் தான் இருக்கின்றீர்கள். கவலைப்பட வேண்டாம். ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை
கார்த்திகை மாதம் அமையும். நீண்ட தூர ஆன்மீக பயணம் செல்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலையும் இந்த காலகட்டத்தில் அமையும். விரயத்தில் சூரியனும், அஷ்டமத்தில் செவ்வாயும், அர்த்தாசகத்தில் ராகுவும் நிலை கொண்டிருப்பதனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமா இருங்க. சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் என்பதை போல இந்த உடம்பு தான் அந்த வாழ்க்கைக்கு அடித்தரம், அஸ்திவாரம். அதே நேரத்தில் அவசர முடிவுகளை தவிர்ப்பதும் அவசியம். காரணம் என்னன்னா, கலத்திரகாரகன் சுக்கிரன் சனி உதவிகரமாக சஞ்சரித்தாலும் கூட செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால் கவனமாக இருங்க. எந்த முடிவு எடுப்பதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவு எடுங்க. அதே நேரத்தில் செவ்வாய் அஷ்டம ராசி சஞ்சரிப்பதனால எச்சரிக்கையாக இருங்கள். குறிப்பா சொல்ல போனா ராசிநாதனன் குரு வக்ரம் பெற்று 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர நிவர்த்தியாகி விட்டதால இடையூறாக இருந்தவர்கள் எல்லாம், எதிரிகளாக இருந்தவர்கள் எல்லாம், போட்டி பொறாமையில் உங்கள் மீது இருந்தவர்கள் எல்லாம் தடைகள் எல்லாம் தகர்த்தெறிகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலத்தில் அமையும். எதிர்பார்த்த உயர்வு தொழில வாழ்க்கையில உண்டு. ராசிக்கு பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்குபவர் குரு பகவான். அந்த பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு வக்ரம் பெறும் பொழுது, சுகாதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறும் பொழுது மருத்துவ செலவு கூடுவதை தவிர்க்க முடியாது. மருத்துவ சம்பந்தமான செலவுகள் ஏற்படத்தான் செய்யும். கவலைப்பட வேண்டாம். தலைக்கு வந்தது தலைப்பையோட மாறும் என்கிற ஒரு நிலையில கவலைகளை தீர்ப்பதற்கான சூழ்நிலையை தேவகுரு அசுரகுருவாகிய கலத்திரகாரகன் சுக்கிரனும் செய்விப்பார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கலத்திரகாரகன் சுக்கிரனும் சனி பகவானும் இருவருனால இந்த மாதம் முழுவதுமே நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பமான ஒரு காலகட்டம். செவ்வாய் பலம் இருந்து இருப்பதனால அருகிலுடைய முருகன் ஆலயம் சென்று முருகனுக்கு தேரோ, பாலோ, பன்னீரோ இவற்றை கொண்டு அபிஷேகம் செய்வது சிறப்பு. முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும், நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்வது சனி. இந்த நேரத்தில் உங்களுக்கு சனி பகவான் மட்டுமே துணை. காரணம், சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லை. சனி வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். கவலையே பட வேண்டாம். குடும்பத்துல மகிழ்ச்சி, சந்தோஷம், இழந்ததை திரும்ப பெறக்கூடிய சூழ்நிலை அமைய. சிலரிடம் தலைமறைவு வாழ்க்கை வாழ்வார்கள். வாங்கிய கடனை அடைப்பதற்கு ஒரு அருமையான தருணம். புதிய கடன் வாங்காமலும் நிம்மதியான ஒரு சூழ்நிலை தரும். உடல்நிலையோ மனநிலையும் சரியாக வைத்துக் கொள்வீர்களானால் என்னை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு கார்த்திகை மாதம் ஒரு பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைத்த சிறப்பை தரும். எல்லாம் உள்ள இறையருளை முழுமையாக பெற வேண்டும். தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அருகில் உள்ள சித்தருடைய ஜீவ சமாதி சென்று வழிபடுவது இந்த காலத்தில் சிறப்பு. வரைக்கும் ஒரு சரியான தருணம், ஒரு நல்ல முயற்சி எடுப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி மகர ராசிக்கு கலத்திரகாரகன் சுக்கிரன் செல்லுகின்ற ஒரு தருணமும் இந்த தருணமே. ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு வரும் கலத்திரகாரகன் சுக்கிரன் பலன்களை வழங்கப் போகின்றார். அந்த பலன் குடும்பம், தொழிலோ, வாழ்க்கையில நல்ல பலன்களை தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதே நேரத்தில் புதிய முயற்சிகளை வெற்றி கிடைப்பதற்கான சந்தர்ப்ப சூழலையும் அமைத்து தருவார். ராசிக்கு விரையாதிபதி செவ்வாய் வக்ரம் பெறுவது ஒரு விதத்துல யோகம் தான். ஆனா அதே நேரத்தில் நிதானமும் தேவை. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முயற்சியில் வெற்றி கிடைத்தாலும் அந்த வெற்றியை தக்க வைத்துவதற்கு பாடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ராசி 3ஆம் இடத்தில் சனி வெற்றிக்கான ஸ்தானத்திலே அமர்ந்து வெற்றியை தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. தொழிலில் நல்ல மாற்றம் உண்டாகின்ற ஒரு சூழ்நிலையும் சனி பகவான் அமைத்து தருவார். அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், 12க்குரிய செவ்வாய் மற்றும் 5க்குரியவர் பாதிப்படைந்து இருப்பதனால சில கவலைகள் மனதில் இருக்கதாங்க செய்யும். அந்த கவலைகள் வந்துதாங்க போகும். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். விரயஸ்தானத்தில் புதன், மனம் தளரும் உடல்நிலை கவனம் தேவை. ஏன்னா விரயஸ்தானத்தில் புதன் இருப்பதனால சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனம் தளர்ந்து போவீர்கள், மனம் சோர்ந்து போவீர்கள். கவலை சூழ்ந்த ஒரு நிலை இருந்தாலும் கூட 6ல் குரு பிரகஸ்பதி இருப்பதனால கவலையே பட வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம். கவலைகள் யாருக்குத்தான் இல்லை. இருந்தாலும் கூட அந்த கவலைகள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல் கரைந்து போய்விடும். காரணம் என்னன்னா, ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய, பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இழந்த பலத்தை திரும்ப பெற்று விட்டார். அதே நேரத்தில் இழந்த பலத்தை சனி பகவான் திரும்ப பெற்றுவிட்டார். இருவரும் வக்ர நிலையிலிருந்து மாறிவிட்டார்கள். அருமையான ஒரு சந்தர்ப்பம். வெற்றியை நோக்கி நகர்வதற்கு இதை விட்டால் வேற காலமும் நேரமும் இல்லை. அருமையான மாதம் இந்த கார்த்திகை மாதம். நல்ல முயற்சி எடுங்க, தப்பு இல்லை. ஆனா யோசித்து முடிவெடுங்க. ஒரு காதல் திருமணமா இருந்தாலும், பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா முன்னில சேலை விழுந்துட்டா பாதிப்பு சிலைக்கு தானே. அந்த வகையில பார்க்கும் பொழுது கவனம். அந்த வகையில மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஒன்றை தவிர மற்ற வகையில எந்த பாதிப்புகளையும் எந்த நிலையிலையும்
கிரக தருவதிலே செவ்வாய் ஒன்றே பலகீனமாக இருப்பதனால் நான் சொன்னேன் அல்லவா, எளிய பரிகாரம் முருகனை மனதால் நினைத்தாலே போதும். அந்த வகையில் வெற்றி நோக்கி நகர்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமான காலமும் இந்த கார்த்திகை மாதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.